மச்சான் ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களுக்கு வாக்கப்பட ஆசைப்பட்டேன் வேணான்னு சொல்லுறீங்களே சும்மா வெறும் வாய மெல்லுறீங்களே தாடியில கட்டிக்கிட்டா சித்திரைக்கு புள்ள வரும் ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே ஆகாது ஆகாது மச்சானே இது தோதான தை மாசம் மச்சானே ஆளான நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்ல மாமா நான் உங்களையே கட்டிக்கிட ஆசைப்பட்டேன். எங்க அம்மைக்கு சரோஜாக்கு போன் போட்டு பிள்ளைய பொண்ணு பார்க்க வராவன்னு சொல்லணுமே. முதல்ல சரோஜாக்கே போன் போட்டு சொல்லலாம். ஆகாது ஆகாது மச்சானே வேகாது வேகாது மச்சானே. சொத்த நேரம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ண முடியல. உடனே இந்த பாலா போன போன டிங்கி ரிங்கனே அடிச்சிருது. ஆமா இது ஏன் போன்லயே மைனி போனாச்சே. போன எங்க போட்டுட்டு எங்க போனாவே ரூம்ல இருப்பாவளோ. ஆமா போன்ல யார் வர்றது யார் பேர் போட்டிருக்கு மாணி சீகாயும் மாணி சீகாம் இப்படி இல்லாம பேர் வைப்பவே என்ன பேரோ மாணி சீக்கம். யார் இது எங்க அண்ணன் பேர் இது கிடையாது. சரி சரி மைனிட்ட போய் போன கொடுப்பா அவங்களுக்கு தான் தெரியும். மைனி மைனி எங்க இருக்கிய என்ன நெட்டமாரி மைனி உங்களுக்கு போன் வந்துச்சு மைனி. போனா யார் போட்டது சூர்யா போட்டானோ இல்ல மைனி மானசீகம். எது மானசீகம் அப்படி யாருமே எனக்கு போன் போட மாட்டாங்களே. மைனி நான் நல்லா படிச்சேன் மைனி மானசீகம். என்னது மானசீகமா யார் இது அந்த மாதிரி பேரே கிடையாது. இருக்கு மைனி உங்க போன்ல தான் இருக்கு நான் நல்லா பார்த்தேன். எங்க தா பாப்பா இந்தாங்க மைனி பாருங்க பேசுங்க. மாணிசிகம்ல இருந்து எங்க போன் வந்திருக்கு. எங்க அண்ணன் மாணிக்கம் தான் போன் போட்டுருக்கா. என்னது மாணிக்கமா மைனி நல்லா பாருங்க மைனி நான் படிச்சேன் நல்லா படிச்சேனே. என்ன படிச்சா நீ கூமிட்ட மாதிரி படிச்சிருக்கா. இதுல 8ஆம் கிளாஸ் படிச்சது பெருமை வேற. ஒரு புரோஜனம் இல்ல மாணிக்கத்துக்கு மாணிசிகம் படிச்சிருக்கா. மைனி நான் நினைக்கேன் ரெண்டு பேருக்குமே ஒரே பெல்லிங் வரும்னு நினைக்கேன். பெல்லிங் வரும் பில்லிங் வரும்னு சொல்லு. எங்க அண்ணன் ஏதாவது அவசரத்துக்கு தான் போன் அடிச்சிருப்பான். போன் கட்டான பிறகு கொண்டு வந்திருக்கா. மைனி போன நீங்க ஆபீஸ் ரூம்ல விட்டுட்டு வந்திருக்கீங்க. அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வரதுக்குள்ள கட்டாயி போச்சு. சரி சரி நான் பேசிக்கிட்டே நீ போ. யாரை போய் பாரு. சரி மைனி என்ன வேலை பார்க்கணும் சோறு இருக்குங்கன்னா சொல்லுங்க தின்றுவோம். இதெல்லாம் ஒரு வேலை. இதுக்கு முன்னால என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா. அது வந்து மைனி பயங்கரமா ஸ்டெப்பு. ஸ்டெப்பா என்ன ஸ்டெப்பு. அது வந்து படிக்கட்டுல ஏறிக்கிட்டே மைனி. படிக்கட்டு ஏறி என்னால பயணம் போனா. அது மொட்டை மாடியில போய் வெயில் அடிக்குதான்னு பார்க்க போறேன் மைனி. மொட்டை மாடிக்கு போனா வெயில் அடிக்கதான் செய்யும். அதுவும் பிச்சுக்கிட்டு அடிக்க பியாதி இருப்பா. அம்மா அங்க போய் என்ன பண்ண போற மைனி. அது கருவாடு காய வைக்கலாமான்னு பார்க்க போறேன். என்னது என் வீட்டுல வந்து நீ கருவாடு காய வைக்க போறியா. அது எங்க வீட்டுல போய் கருவாடு காய வைப்பேன் மைனி. அதான் மொட்டை மாடியில போய் வெயில் அடிக்கான்னு பாத்துட்டு வந்தேன். இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா வெளியே வெயில் அடிக்கா மழை பெய்தா ஒன்னும் தெரியல. அதான் மைனி மாடியில போய் ஏறி பாத்துட்டு வந்தேன். சரி ஓடி பேர் கருவாட காய வைப்பியா என்னத்த காய வைப்பியா 10 நிமிஷத்துல இங்க இருக்கானே. சரி மைனி. அண்ணே என்ன அவசரமா போன் போட்டான்னு தெரியலையே. சரி போன் போட்டு என்ன ஏதுன்னு கேப்போம். தங்கச்சி சரோஜா. என்னே என்னனே எனக்கு போன் பண்ணிருப்பியோ. ஆமாமா போட்டேன் நீ எடுக்கல. சரி பிஸியா இருப்பான்னு நினைச்சிட்டு அம்மாக்கு போடலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே போட்டுட்டா. பிஸியெல்லாம் இல்லனே நான் சும்மா தான் இருக்கேன். போனே ஆபீஸ் ரூம்ல போட்டுட்டு வந்துட்டேன். நெட்ட மாதிரி எடுத்து வந்து அரைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுனே. என்னனே என்ன அவசரமா போன் போட்டா. சரோஜா அது வந்து நாளைக்கு ஜெனிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவுமா. அதான் வந்துட்டு சொல்லலாமேனு போன் போட்டேன். அப்படியே மாப்பிள்ளை பார்த்தாச்சோ. ரொம்ப சந்தோஷனே. நானே என் மகன் 2வது உள்ளவனுக்கு பொண்ணு பார்த்துட்டேன். அப்படியாம்மா தங்கச்சி. ஆமாண்ணே பொண்ணு வேற யாரும் இல்ல எங்க மைனி மகாதான். அதானே என் புருஷனோட அக்கா மாவா. ஓ அப்படியாம்மா. சொந்தக்கார பிள்ளையே கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ. ஆமாண்ணே நல்ல பிள்ளை தங்கமான குணம் பார்த்துக்க. என் மோய் மூத்தவனுக்கே அவளதான் கட்டணும்னு நினைச்சேன். ஆனா அவன் தான் நம்ம அது மேல ஆசைப்பட்டுட்டானே. அதனாலதான் சரி சின்னவனுக்காவது அந்த பிள்ளைய கட்டிடலாமே கேட்டிருக்கோம். சீக்கிரமே பூ வைக்க போவேனே அப்ப சொல்லுவோம். கண்டிப்பா நீ வரணும்னே. சரிம்மா சரோஜா வாரேன். நாளைக்கு இங்க ஜெனிய பொண்ணு பார்க்க வராவ. கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்கம்மா. சரிண்ணே கண்டிப்பா வாரோம். அப்புறம் மாப்பிள்ளை யாரு எந்த ஊரு
சரி மைனி எப்படியும் பெரிய இடம் தான் பாத்துருப்பாவ. சரோஜா மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காவல்லம்மா துரை, அதையும் மகன் தான். அதாம்மா அணு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்னு போச்சுல, அதே மாப்பிள்ள தான். என்ன அந்த வீட்டுக்கா? என்ன நீ மறுபடியும் இந்த பிள்ளைய போய் அந்த வீட்டுக்கே கட்டி கொடுக்க பேசுறிய? ஏதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கட்டி விடுனே. நான் எங்கம்மா முடிவு பண்ணேன்? எனக்கு அந்த வீட்டு கட்டி கொடுக்க ஒரு துளி கூட இஷ்டம் இல்ல. உன் மைனி தான், நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, அந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும்னு ஒத்த காலில் நிக்கா. நான் என்னால சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன், அவ கேட்க மாட்டேங்கம்மா. சரி திடுதிப்புன்னு பொண்ணு பார்க்க வந்து பூ வச்சாவுன்னா உங்களுக்கு சொல்லல, நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதான் ஒரு வார்த்தை சொல்லிருவோமேனு போன் போட்டேன். எனக்குலாம் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா சரோஜா, உன் மைனி கேட்க மாட்டேங்க. என்ன அந்த ராசா டிவியா அவ்வளவா சரி கிடையாது. ஏதா இருந்தாலும் டப்பு டப்புன்னு முறிச்சு பேசும். ரொம்ப மோசமான குணம். நம்ம பிள்ளைய அங்க கட்டி கொடுத்துட்டு அவஸ்தைப்படாத. நீ மைனிட்ட கொஞ்சம் பேசுனே. நான் சொன்னேன் எங்கம்மா கேட்க, நான் சொல்லி பார்த்துட்டேன், ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேங்க, அந்த வீட்டுக்கு தான் கட்டி கொடுப்பேன் நிக்கா. வேணா நாளைக்கு நீ வேணா வந்து பேசி பாக்குறியம்மா? ஏனே நீ பேசியே கேட்கல, நான் பேசின மட்டும் எப்படின்னு மைனி ஏத்துக்கிடுவாவே? சரோஜா கொஞ்சம் நீயும் அம்மையா வந்து பேசி பாருங்கம்மா, என்னதான் சொல்லியான்னு பாப்போம். சரிண்ணே, நாளைக்கு நான் பாறேன். வந்து முடிஞ்சா பேசி வைக்க. என்ன நான் பேசினவி கேட்க மாட்டான்னு எனக்கு தோணுது. சரிம்மா சரோஜா, உன்னால முடிஞ்சது நீ சொல்லவு கேட்கலான்னு பாப்போம். அணுவையும் மருமகனையும் கூட்டிட்டு வாமா, மாப்பிள்ளட்ட மறக்காம சொல்லிரு, இல்லன்னா நானே போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா? ஏன்னா எதுக்குன்னு ஒரு ஒருத்தருக்கா தனித்தனியா போன் வச்சுட்டு நானே மகன்கிட்ட சொல்லிடுறேன், அவியட்டையும் சொல்லிடுறேன். சரிம்மா சரோஜா, அம்மா பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போன் கூட அவியிட்ட மட்டும் சொல்லிடுறியே. ஏனே நான் ரூம்ல இருக்கேன், அம்மா இங்க இல்லனே, நீ அம்மா நம்பருக்கே போன் அடிச்சு சொல்லிரு. சரிம்மா சரோஜா, நாளைக்கு எல்லாரும் வந்துருங்கம்மா, நான் வைக்கேன். சரிண்ணே, வை வை. மைனிக்கு பணம் இருக்கே தவிர கொஞ்சம் கூட அறிவே இல்ல. எப்ப பாரு பிள்ளைகளை கொண்டு போய் அந்த ராசாத்தி வீட்டுல கட்டி கொடுத்தோன்னே அலையாவ. அப்படி என்னதான் அந்த வீட்டுல இருக்கோ தெரியல, கட்டி கொடுத்தாதானே தெரியும் அந்த பொம்பளை குணம் என்ன. நீ ஏங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் ராசாத்தி? இங்கே இருங்க ஒரு நிமிஷம், இதோ வந்துறியே. ராசாத்தி எங்க போறா? வார இருங்க. என்னாச்சு இவளுக்கு? எதுக்கு போய் உள்ள வாடியானே தெரியலையே. ஏங்க இந்தாங்க பாயாசம் சாப்பிடுங்க. பாயாசம் செஞ்சிருக்கியா? இதுக்கா இவ்வளவு அவசர அவசரமா உள்ள ஓடுனா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஏங்க பாயாசம் எதுக்கு செய்வாவ? சாப்பிடணும்னு ஆசையா இருந்திருக்கும், செஞ்சிருப்பா. அதுதான் இல்ல, ஒரு குட் நியூஸ்ங்க. குட் நியூஸ். குட் நியூஸா? என்னது? ஏங்க அந்த ராணி இருக்கால்ல, அவ நாளைக்கே பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டா. நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாவ்ளா? ஆமாங்க. ராசாத்தி நீ அன்னைக்கு போய் கேட்டதுக்கு இப்போதைக்கு இதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், இன்னும் 2 மாசம் பொறுமையா இருங்கன்னு சொன்னாவன்னு சொன்னா, நீ கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திய ராசாத்தி. அவி எப்படி சொல்லிட்டாவ, இனி பிள்ளைய கட்டி தர மாட்டாவ, நம்ம வேற எங்கேயாவது தான் பொண்ணு பார்க்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தா. எப்படி இப்போ அதுக்குள்ள சம்மதிச்சாவ? எனக்கு அதாங்க தெரியல, ஆச்சரியமா இருந்து. திடீர்னு அந்த ராணி எனக்கு போன போட்டு நாளைக்கே பொண்ணு பார்க்க வந்துருங்க, பேசி முடிச்சிருவோன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆமாங்க, அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து. இதுக்காக நம்ம எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். எப்படியோ ராணி வாயாலே நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டா. அதான் சந்தோஷத்துல போய் பாயாசம் பண்ணேன். இன்னங்க பாயாசம் சாப்பிடுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பேர சாப்பிட்டுக்கிடி. ஏங்க ஒரு வாயா சாப்பிடுங்க, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன். இதுல அப்படி என்ன சந்தோஷம் இருக்கு? எப்பயோ நம்ம மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், நீ தான் இந்த பொண்ணுதான் வேணும்னு இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சுட்டா. ஏங்க அவன 6 மாசம் போட்டேன்னு சொல்லியிருந்தேன். 6 மாசமாவது? எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. இவ்வளவு நாளா அந்த பிள்ளைக்காக காத்து கிடந்திருக்கோம். ஏங்க காத்து கிடந்ததுக்கு இப்ப பலன் கிடைக்க போதில்ல. அந்த பிள்ளை என்ன சாதாரண பிள்ளையா? ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு. ஒரே வாரிசா? அவளுக்கு அக்கா இருக்காவல்ல? அந்த ராணிய மூத்த மகளுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. அவ மேல இன்னும் கோவத்துலதான் இருக்கா. பால் காய்ப்புக்கு போனாலும் சொன்னிய ராசத்தி. பால் காய்ப்புக்கு போயிருக்கலாம், ஆனா கோவம் இன்னும் குறையல அவளுக்கு. அப்படியே குறைஞ்சு மகன் மேல பாசமே வந்துட்டாலும் சொத்தெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டா. அவ கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் கொடுக்க விட மாட்டேங்க. தேவையில்லாம அவிய வீட்டு விஷயத்துல எல்லாம் நீ மூக்கு நுழைக்காத ராசத்தி. பிள்ளைய கட்டி தந்தாவனா நம்ம மகன் அந்த பிள்ளை கூட நல்லபடியா வாழணும்னு நினை. நானும் வாழணும்னு தான் நினைக்கேன். நான் மட்டும் என்ன வாழக்கூடாதுன்னு நினைப்பேன்? அதெல்லாம் 2 பேரும் நல்லா வாழ்வாவ. நாளைக்கு நீங்க கார்மெண்ட்ஸ்க்கு போக வேண்டாம், மேனேஜருக்கு போன் போட்டு சொல்லிருங்க. நம்ம எல்லாரும் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். சரி ராசத்தி. அம்மா அவியிட்ட வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், என் மகன் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. அவ என்ன வெளிநாட்டுக்கு போயிருவான்னு நினைச்சிட்டு இருக்காவ. எதுக்கு ராசாத்தி இப்படி பண்றா? உண்மையை சொல்லு, நான் அன்னைக்கே சொன்னேன்ல.
நீ சொன்ன பிறகு அவியல் கட்டி கொடுக்க இஷ்டம் இருந்தா கட்டி கொடுக்கட்டும், இல்லைன்னா இருந்தாலும் விடட்டும்னு சொன்னேன்ல. ஏன் நீ கேட்கவே மாட்டேங்க? ஏங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்லிக்கிடலாம். வெளிநாடுன்னு ஆசைப்பட்டு தான் கெட்டியே தாராவ. நம்ம மகனும் என்ன உள்ளூர்லயேவா இருந்துட போறான்? வெளிநாட்டுக்கு டூர் கீர் போயிட்டு வருவான்ல. டூர் போறது வேற, அங்கேயே போய் செட்டில் ஆகுறது வேற ராசாத்தி. அதெல்லாம் வீட்டு பேரவு சொல்லி சமாளிச்சுக்கிடலாங்க. இப்ப அவிய ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நீ பண்றது சரியில்லை ராசாத்தி. முதல்ல இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தா. அவிய வெளிநாடுன்னு தானே ஆசைப்படியாவ. நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறான். இல்ல இப்போதைக்கு அதை பத்தி சொல்ல வேண்டாம். சொன்னா ஏதாவது பிரச்சனை வரும். அவிய வேண்டாம்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேண்டான்னு சொன்னா போட்டணும், வேற பொண்ணு பாத்துக்கிடலாம். இந்த உலகத்திலே அது மட்டும் தான் பொண்ணா என்ன? ஏங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களா? நானே கஷ்டப்பட்டு பேசி எடுத்து இதை முடிவு பண்ணி வச்சிருக்கேன். கேட்டு விட்டுறாதங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே நானே சொல்லிக்கிட்டே போதுமா, எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அவிய கேட்டாவனா ஆமா ஆமான்னு ஒரு வார்த்தை சொல்லி தலையாட்டுங்க, அது மட்டும் போதும். மத்த எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தையே பாத்துக்கிறேன். என்னமோ பண்ணு ராசாத்தி, நீ பண்றது ஒன்றும் சரியில்லை. இருக்கட்டும், பாயாசம் சாப்பிடுங்க. பாயசம் இப்ப வேண்டாம், கை கால் மூஞ்சில கழுவிட்டு வரேன். சரி போங்க. கார்த்தி வாப்பா. கார்த்தி, உங்க அம்மா என்ன பண்ணிருக்கான்னு பாரு. என்னமா பண்ணிருக்கீங்க? பாயாசப்பா, பாயாசம் பண்ணிருக்கேன். பாயசமா? எனக்கு ரொம்ப பிடிக்குமா, தாங்க. நீ என்ன வேலை பார்த்திருக்கான்னு அவன்கிட்ட சொல்லு. உன் மகனுக்கு சம்மதம்னா நாளைக்கு பொண்ணு பார்க்க போவோம். என் மகனுக்கு நான் என்ன பண்ணாலும் சம்மதம் தான். என்ன கார்த்தி, அப்படிதானே? ஆமாமா. பாத்தியெல்லாம் எவ்வளவு ஆமான்னு சொல்லியா. போங்க, கை கால் மூஞ்சில கழுவிட்டு வந்து பாயாசம் சாப்பிடுங்க. கார்த்தி இந்தப்பா பாயாசம் சாப்பிடு. அம்மா, என்னமா ஸ்பெஷல் இன்னைக்கு பாயசம் பண்ணிருக்கீங்க? அது வந்து கார்த்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையோட போட்டோ காமிச்சேன்ல, அதான்ப்பா அந்த ராணியோட 2வது மகா. ஆமாமா. அந்த பிள்ளைய இப்ப கெட்டிடாருன்னு சொல்லிட்டா உனக்கு. நாளைக்கு அவிய வீட்டுக்கு நம்மள பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காவப்பா. ஓ அப்படியாமா? நான் கூட அந்த விஷயத்தை பத்தி மறந்துட்டேன். நான் மறக்கவே இல்லப்பா, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் வீட்டுக்கு கேட்டேன். அவிய நாளைக்கு பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டாவ. நம்ம நாளைக்கு குடும்பத்தோட போய் பொண்ணு பார்த்து வந்துருவோம்ப்பா. சரிம்மா. உனக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கு தானே? பிடிச்சிருக்குமா. அப்புறம் வெளிநாட்டுக்கு போறியான்னு கேட்டா ஆமான்னு சொல்லி வைப்பா. அதெல்லாம் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானம்மா. கார்த்தி, நம்ம முதல்ல அப்படி சொல்லிதானே வீட்டு பொண்ணு கேட்டோம். அது என்ன அதையே மனசுல வச்சுக்கிட்டே இருக்காவ. வெளிநாட்டுக்கு போகலன்னு சொன்னா பிள்ளை கட்டி தர மாட்டேன்னு ஏதாவது சொல்லுவாவ. அதனால கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம உண்மையை சொல்லிக்கிடலாம்ப்பா. அது வரைக்கும் இந்த விஷயத்த பத்தி வீட்டை சொல்ல வேண்டாம். அதையே அங்க வச்சு கேட்டாவுன்னா ஆமா வெளிநாட்டுக்கு போவே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்க. வேற எதுவும் நீ சொல்லாண்டா, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போலியான்னு கேட்டா என்னமா சொல்றது? அது போகல, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிக்கிடலாம். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவிய பேச்சு நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம பேச்சு அவிய கேட்டா போதும், சரியா? சரிம்மா. அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் உன் பேச்சு கேக்குற மாதிரி நீ வச்சுக்க. அதான் நம்மளுக்கு நல்லது. சரிங்கம்மா. ஹலோ அம்மா. ஐயா மாணிக்கா, என்னையா அம்மா கேட்டத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அம்மா அது ஏமா கேக்குறீங்க? ராணி வேற முடிவு எடுத்துட்டாமா. வேற முடிவு எடுத்துட்டாளா? என்ன முடிவு? ராணி ஜெனிக்கு வேற மாப்பிள்ள பாத்துட்டாமா. நாளைக்கு அவிய பொண்ணு பார்க்க வராவ. அப்படியா? யார்ப்பா மாப்பிள்ளை? அம்மா இந்த ராசாத்தி துரை இருக்காவல்ல, அவிய மகன் தான். யாருக்கனவே அணுக்கு பேசி அந்த கல்யாணம் நின்னு போச்சு இல்லம்மா, அந்த பையனை தான் ஜெனிக்கு மாப்பிள்ளைய பாத்துருக்கா. அவனையே பாத்துக்கா? ஊருக்குள்ள வேற பையன் விளைய கிடைக்கலையா உன் பொண்டாட்டிக்கு? எதுக்கு அங்கேயே போய் உளியா? அவ கொலை ஆளாகுது ஊருக்கே தெரியும். திரும்ப இப்படியே அங்க உளினா என்ன அர்த்தம் மாணிக்க? நீ சொல்லக்கூடாதா? நான் சொன்னேன் எங்கம்மா மதிக்கா, கேட்கவே மாட்டேங்க. கிளிய வளர்த்து பூனை கையில புடிச்சு கொடுத்த கதையாதான் இருக்கா அங்க கட்டி கொடுத்தா. உன் பொண்டாட்டி ஏன் மாணிக்க இப்படி இருக்கா? நம்ம சந்திரக்கு என்ன குறைச்சல்? இல்ல இப்போ தங்கச்சி வீட்டுக்கு தான் என்ன குறைச்சல்? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கா. பிள்ளை இங்கே கட்டி கொடுத்தா என்ன அவனால பாத்துக்கிட மாட்டாளோ? அம்மா சந்துருக்கு வந்தானே பொண்ணு பார்த்தாச்சா. இப்ப நான் சரோஜா சொன்னா, நான் அவகிட்ட பேசிட்டு தான் அவன்கிட்ட போன் போட்டு பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பொண்ணு பார்த்தாச்சுன்னு. மாணிக்கம், சரோஜா பாத்திருக்க பொண்ணு எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கூட சந்திரக்கு அந்த பிள்ளை பொருத்தமே இருக்காது. அதனாலதான் நான் என் பியாட்டியே பொண்ணு கேட்டு வந்தேன். உன் பொண்டாட்டி வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுட்டா. இப்போ அந்த வீட்டை கட்டி கொடுத்தாலும் கட்டி கொடுப்பா, என் பேரனுக்கு கட்டி கொடுக்க மாட்டா. அப்படித்தானே? நல்லா இருக்கு மாணிக்கம். சரோஜா
அம்மா சொன்னா அவ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கம்மா. நீங்க வேணா மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து ராணிட்டு பேசுங்க. நான்